நமசிவாய. இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் புத்தாண்டுக்கான இந்த ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த ப்ராடக்ட்ஸ் எது கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும் கிடையாது. இதுலேருந்து நிறைய ரெமெடிஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிறைய ரெமெடிஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் உங்களுடைய பல்வேறு விஷயங்களை இதை எளிதாக தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த எண்ணெய் அப்படின்றத பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இந்திராணி ஆயில்னு சொல்லி செல்வ வளம் மிக்க ஒரு விஷயத்திற்கு இந்திராணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சுக்கர பிரீதி உள்ள ஒரு ஆயில் எதுக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ், முக்கியமான ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான மூலிகைகள் சேர்த்த மூலிகை எண்ணெய்கள் சேர்த்தது, அது மாதிரியான விஷயம், எசென்ஷியல் ஆயில் சேர்த்தது, அது மாதிரியான ஆயில் இது விளக்கேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப அதிக பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கன்னியா ராசிக்கு உண்டானது, குளிக்கும் போது விட்டு குளிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம நிறைய விஷயத்துக்கு கடன் தீர்வதற்கு ஆயில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு கொடுக்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த கன்னியா ராசி அப்படின்னு போன தடவை நான் வேறு ஏதோ ராசி சொன்னேன். அது சொன்ன உடனே மற்ற ராசிக்கெல்லாம் இல்லையா, அந்த ராசிக்கெல்லாம் இல்லையான்னு ரெகுலராக கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஸ்டாலேருந்து வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ராசிக்குமே இருக்கிறது. ஸோ நீங்கள் ராசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லக்னத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமனம் பெறுவதற்கு, கடன் தீர்வதற்கு இந்த ஆயில். ஸோ இப்போ இந்த ஆயிலெலாம் இருக்குது, இது ஒரு பக்கம். இதில் எல்லா ஆயிலுமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இது இருக்கும். ஸோ இப்போ மெயினாக வந்து நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சோப்பு அந்தந்த ராசிக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ ரிஷபம் எடுத்திருக்கேன். இந்த ரிஷபம் எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்திற்குண்டான மூலிகைகள் ஒன்று வந்து ரிஷபத்துக்குண்டான மூலிகை அப்படின்றது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கரனை ஒரு வசியம் செய்யக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கரனுடைய ஒரு ஆகர்ஷணம் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்த்தது தான் இந்த ரிஷபத்துக்கு உண்டானது. இது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே, இது என்ன தனுர் ராசிக்கு உண்டானது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு உண்டானது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டானது. நீங்கள் ராசிக்கு ஒரு வேலை, லக்னத்துக்கு ஒரு வேலைன்னு கூட நீங்கள் எடுத்து குளிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சதுன்னா. அப்படி தெரியாத பட்சத்தில் ராசிக்கு உண்டானது இது பாருங்கள், இது வந்து விருச்சிகத்துக்கு உண்டானது, இது மாதிரியான விஷயங்கள் மேஷத்துக்கு உண்டானது, இந்த மாதிரியான 12க்குமே பல்வேறு நபர்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் பீப்புளுமே இதை அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பான முறையில் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு. காரணம், இது வந்து பியூர்லி ஆர்கானிக், ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து கெமிக்கல் கிடையாது. இது வந்து ரொம்ப அப்படியே க்ளீனாக பார்க்குறதுக்கு வந்து மோல்டடாக இருக்காது. ஏன்னா இதில் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த மாதிரியான மோல்டடாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாவது முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக ஆர்கானிக் அப்படிங்கும்போது நம்ம கெமிக்கல் மாதிரி அதை வந்து மோல்டிங் பண்ணி பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு இந்த ராசிக்குண்டான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்குண்டான ஆயில்ஸ், குளிக்கும்போது யூஸ் பண்ணுற ஆயில்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு செல்வ வளம் வருவதற்கு, கடன் தீர்வதற்கு ஆயில், இந்த மாதிரி விளக்கேற்றுறதுக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு பண்ண தெரியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வந்து 8754402857 என்கிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோடைய லிங்க் கண்டிப்பான முறையில் அனுப்புவாங்க. இது மெயினாக நான் இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த சிட்ரின் சிப்ஸ் ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காகனா, சின்னதாக நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் இந்த சிப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து போட்டு வச்சிடலாம். தங்கத்தை வசீகரிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது தனத்தை வரவழைக்கக்கூடியது, செல்வ வளத்தை வரவழைக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து செல்வ வளம் வருவதற்கு, தட் இஸ் ஆல் கைண்ட் ஆஃப் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும், இல்லை நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, சுப விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னு, ஏதாவது விரயம் இருந்தால் அதை நிறுத்துறதுக்கு இதை வந்து வடகிழக்கு பகுதியிலே வைக்க வேண்டும். சின்ன கிளாஸ் பவுலில் போட்டு வடகிழக்கு பகுதியில் வைக்க வேண்டும். வடகிழக்கு பகுதியில் உங்களோட பூஜை அறை இருந்தால் அந்த பூஜை அறையிலே வைத்து விடலாம். அப்பப்பொழுது எடுத்து, குறிப்பாக வியாழக்கிழமைகள் எடுத்து மஞ்சள் தண்ணியில் கழுவி திரும்பி வந்து அதை தொடச்சிட்டு போட்டிங்கன்னா அதோடைய பவர் வந்து இன்னும் கூடும்னு வச்சுக்கோங்களேன். நேச்சுரல் கிறிஸ்டல் இது. இப்போ இந்த சோப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு உண்டான சோப்பு, ராசிக்கான ஆயில்ஸ், குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து செல்வவளம் வருவதற்கு ஆயில், இப்படிலாம் நம்ம தனியாக சொல்லியிருந்தோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் சோப், இதெல்லாமே என்னுடைய ஒரு மேற்பார்வையிலே நாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம்னு வச்சுக்கோங்க. மணி அட்ராக்ஷன் சோப்பே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆர்கானிக் தான், டோட்டலி ஆர்கானிக்கு. இந்த மணி அட்ராக்ஷன் சோப் ரொம்ப காலமாக இருந்தது. இதை வந்து ஆயில் வடிவில் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சோப்பாக கேட்டாங்க, ஆயிலெலாம் தடவி குடிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மணி அட்ராக்ஷன் அப்படின்றது எதுக்கு, இது மணி அட்ராக்ஷன் பண்ணுமா ஒரு சோப் அப்படின்னு பார்த்தோன்னா, மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையுமே கலந்தது. வெறும் ஆயில்ஸ் மட்டும் இல்லை, ஹெர்ப்ஸும் கலந்தது. அது மாதிரியான விஷயமாக மணி அட்ராக்ஷன் சோப், இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனதா சோப் அப்படின்னு ஒரு சோப் இருக்குது. ஸோ இப்போ இந்த தனதா சோப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே தனம் அப்படின்றதே உங்களுக்கு பணம் தானே.
மணி அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, தனதான்னு ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரியான நினைக்கக்கூடியவர்கள், இந்த தனதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சுக்கர ஹெர்ப்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஹெர்ப்ஸ், இது ரெண்டுமே கலந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ரெண்டுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு குவிக் மணி அப்படின்ற மாதிரியான விஷயம் எதிர்பார்ப்பவர்கள் மணி அட்ராக்ஷன் சோப்பை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதோடைய அரோமா உங்களுக்கு வந்து அரோமா தெரப்பி மூலமாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் அந்த ஹெர்ப்ஸ் நம்மளுடைய உடம்புல ஊற நமக்கு அந்த மணியை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வசீகரத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்குண்டான மூளை நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுது, இது எல்லாமே நடக்கும். தனதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வர்ணத்தையும் சேர்த்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. மெயினாக இது வந்து ஸ்வர்ணத்துக்கு அதிகமாக பலன் தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். பணம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்வர்ணத்துக்கு ரொம்பவே பலன் அதிகமாக தரக்கூடியது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரா பாத் சோப்புன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்ணேர் இருக்கிறது, ஈவிலை இது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்குது, அல்லது என்னை சுற்றி நெகட்டிவ் பீப்புள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள், வீட்டில் வந்து ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்குது, நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி, எதை பேசினாலும் ஆர்குமெண்ட்டுக்கு போகுது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாமே வந்து ஆரோபாத் சோப் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் தரும். என்னுடைய பர்சனல் சஜஷன் ஒருத்தர் கேட்டாராம் வந்திருந்தவர், நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டாங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுறது என்னுடைய சஜஷன் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோபாத் சோப் இருக்குல்ல, இந்த ஆரோபாத் சோப்பு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு பாத் அப்படின்ற மாதிரியான எடுத்துகிட்டு குளித்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து ஒரு இது எடுப்போம் இல்லையா, லாஸ்ட்டாக எல்லாத்தையும் குளிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு தடவை பாத் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த டைமில் மணி அட்ராக்ஷனோ தனதாவோ ஏதாவது போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை தண்ணி விட்டு குளிச்சுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த மணி அட்ராக்ஷன் அல்லது வந்து தனதாவை வந்து நீங்கள் ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமுமே கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. ஆனால் ஃபேஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அல்லது உடலுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் பலன் பவர் எல்லாமே அதிகமாக தரும் அப்படின்றது மோகினி. இந்த மோகினி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து ராஜவசியம், மனித வசியம், அதுக்கப்புறம் வந்து எல்லா மிருகவசியம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வசியம்னு சொல்லுவோம்ல, இந்த வசியம்ங்கிறதெல்லாம் என்ன வசீகரிக்கிற தன்மை கூடியது. மோகினி அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மோகினி அட்ராக்ஷன் சோப்பு வந்து யூஸ் பண்ணுறது சூப்பராக பலன் தரும். ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே இந்த சோப்பு மூலமாகவும் சரி, இந்த நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் இருக்குது, நமக்கு வந்து மணி அட்ராக்ஷன் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னு, இதெல்லாம் காம்பினேஷனாக ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணாலும் சரி, எப்படியா இருந்தாலுமே இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ போன தடவை நான் வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நான் இதில் ஒரு பவுலில் போடணும்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. இப்போ இந்த சிட்ரின் சிப்ஸ் இருந்தது இல்லையா, உங்களுக்கு இந்த சிட்ரின் சிப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு வைங்கன்னு சொன்னேன். பவுலில் போட்டு வைக்கும்போது பொதுவாகவே இதுலேயுமே நமக்கு நெகட்டிவிட்டி படும் இல்லையா. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நெகட்டிவிட்டி படும். இது வந்து பார்த்தோம்னா எங்களோட யூஸுக்கு நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஒரு அன்பர் வந்து இந்த பவுல் வந்து நீங்கள் வந்து கொடுங்களேன், இது வந்து நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னாங்க. எங்களுக்குமே பலன் தரும். எதுக்கு பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ஆர் மாலாஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி இல்லாமல் இருப்பதற்கும் சரி, வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த பவுல் யூஸ் பண்ணும். இந்த வாஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இது குழியாக இருக்காது, ரொம்ப குழியாக பண்ண முடியாமல், ஏன்னா இதுவே நேச்சுரல் கிறிஸ்டல். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம அதை ரொம்ப பண்ண முடியாது. பட் அதுக்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யாராவது இந்த சிட்ரின் மாலையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது, பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணுறது, அதோடைய பவர் அப்படியே இருந்துகிட்டு இருக்கணும்னா இதில் போட்டு வைக்கிறது அப்படின்றது. சும்மா இது மேலே வச்சிடலாம், அது மாதிரியான விஷயம். மூடியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, மேலே அப்படியே வச்சுட்டாலே போகும். அதோடைய பலன் அப்படின்றது காலகாலத்துக்கு இருக்கும். நமக்கு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதோடைய பலன் வந்து இந்த நெகட்டிவிட்டி பதிஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்காது. ஏன்னா பல்வேறு இடங்களுக்கு போகிறோம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து அடுத்தவங்களோட கண்ணீர் மற்றது எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்க தானே இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம வந்து எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு தானே சொல்கிறோம், வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது மாதிரியாக இருக்கும்போது இதில் வந்து வைக்கிறதுங்கிறது, இதை பூஜை அறையில் வைத்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஜெம்ஸ்டோன்ஸ் ஏதாவது போட்டிருந்தாலும் சரி, அதெல்லாமே இதில் வைக்கும்போது அதோடைய பலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக கூடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுங்களேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் கொடுக்குறோம். அந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் தாண்டியுமே உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதோடைய பலன் உங்களுக்கு அதிகமாக வர வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக பூஜா ப்ராடக்ட்ஸில் ஒவ்வொரு மாதமுமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு மாதமுமே ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, இந்த பைரைட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இதில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த பைரைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இப்போ எப்போ போக ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சோடனே ஏகப்பட்டது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்துடுது. நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டையுமே நம்ம வந்த உடனே கிளியராக அதுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து ரெடியாக வச்சுருப்போம். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி நம்ம செக் பண்ணுவோம்.
ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தோம்னா ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் ஆகும் சாதாரணமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. உங்களுக்கு ஜெம் ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அதிகமாக நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரேட்ஸ் போகக்கூடாதுங்கிறதுனால என்னுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இது வயறது வழக்கம். ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர், எங்களுக்கு இல்லையா, நாங்கள்லாம் தங்கத்தை வசீகரிக்கக்கூடாதா, எங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்கக்கூடாதா. ஸோ இப்போ ஆண்களுக்கு வந்து இது பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேஸ்லெட் மாதிரியும் போட்டுட்டு கால்லையும் போட்டுட்டிங்கன்னா அதோடைய பலன் அப்படிங்கிறது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு பைரைட் பேங்கிள் தான் இது. ஸோ அதனால் ஆண்களுக்கு எதுவும் இல்லைன்றது கிடையாது. ஸோ பைரைட் பேங்கிள் வந்து ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் 2 பேருக்குமே இருக்கக்கூடியது. இது ஒரு புது ப்ராடக்டாக வந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நான் ரெகுலராக சொல்லக்கூடிய இந்த பிளாக் ஆனிக்ஸ் அப்படின்ற மாதிரியான வகையை சார்ந்த ஒரு கல். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நான் வெளியில் போகும்போது எனக்கு உடனடியாக காரியம் நடக்கிறதில்ல, பிளாக்கேஜஸ் வருது, நடக்கிற மாதிரி இருக்குது, கடைசி நேரத்தில் வந்து எனக்கு தடை வந்து விடுகிறது, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிடுறாங்க, இப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நமக்கு தவிர்ப்பதற்கு முக்கியமான சிம்பிள் ஜிபு சிம்பிள் போட்ட ஒரு குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு போட்டிருக்கோம். அது மாதிரியான ஒரு காயின் அப்படின்னு சொல்லுவோம், ஜிபு காயின். ஸோ அது மாதிரியான காயின் தான். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த சீதாரி தூபம், இதை பற்றி நான் உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லணும். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த குபேர இது இருக்கு இல்லையா, சாவி, இது வந்து எவ்வளோ பேர்கிட்ட இருக்குன்றது தெரியல. முதல்ல வந்து இருந்ததை விட இது கொஞ்சம் பெரிய மாடல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் அதோடைய யந்திரமுமே இதில் வந்து குறிப்பிட்டிருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த குபேர சாவி அப்படின்றது எதுக்காகனா மெயினாக நம்மளுடைய பீரோக்குள்ளே ஏதாவது நம்ம ஜுவல்ஸ் அது மாதிரி ஏதாவது வைக்கிறோம்னா அந்த இடத்துல வைக்கிறது வந்து ஒன்று சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாவியுடைய ஒரு முறை அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் ஐகானோகிராஃபி இருக்கும் இல்லையா, அது மாதிரியான முறையாக இதை செய்து வைத்திருக்கிறார்கள். ஸோ சைக்கோ சிம்பாலஜி முறையிலுமே இது ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பணப்பெட்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம். இந்த எல்லா இடத்துலையுமே இது இருக்கிறதுங்கிறது ஆஸ்பீஷியஸ் சிம்பிள்ஸ் அப்படின்ற விஷயங்களோ அல்ல ஆஸ்பீஷியஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது நமக்கு எவ்வளோ இருந்தாலுமே நல்லது தானே. நம்ம எவ்வளோ வேணுமோ அது மாதிரியான விஷயமாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த சீதாரி தூபம், இதை பற்றி தான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன். சீதாரி தூபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 7-8 வருஷம் முன்னால் இதை பற்றி பிளாகில் போட்டிருந்தேன். மிக மிக முக்கியமான சங்க இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறை, அந்த மாதிரி தூபம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தூபம் அப்படின்றது வந்து பேய் பிசாசை விரட்ட வல்லது அப்படின்னு அந்த சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. அதையும் நான் ரெஃபரன்ஸ் காட்டியிருந்தேன். இன்னும் பிளாகில் அந்த போஸ்ட் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுங்கிறதுமே அந்த பிளாகில் போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் யாராலையுமே இதை செய்ய முடியறதில்லை, அதுக்கு தேடி அலைய முடியறதில்லைங்கிறதுனால கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவிட்டி போக்குறதுக்கு நமக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கிறோம், ஆனால் நெகட்டிவிட்டி நமக்கு எல்லா மூலமாகவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நெகட்டிவிட்டி வரும், பாசிட்டிவிட்டி வரும், இது ரெகுலராக எல்லாருக்கும் இருந்துகிட்டே சுழற்சி தானே, மூச்சு மாதிரி தானே. அது மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் ரெகுலராக ஒரு தூபம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திற்கு அதிகப்படியாக ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சீதாரி தூபம் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நவகிரகங்களாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு டெய்லி ஓமம் பண்ண எஃபெக்ட் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க இந்த நவகிரக தூப பவுடர் வாங்கிக்கலாம். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் எல்லாரையும் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் பண்ண முடியாதவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக அக்னிஹோத்திரத்துக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்டிக் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இது வந்து அஷ்டகந்தம். இந்த அஷ்டகந்தத்தோடைய பெருமைகளை நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். பே லீஃபில் எழுதுவோம்ல, பிரியாணி இலையில் எழுதுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு யந்திர ஷீட் ஒன்று இருக்கும், அந்த யந்திர ஷீட்டில் எழுதுறது அப்படின்ற மாதிரி ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய யந்திர ஷீட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. பூர்ஜபத்ரா. ஸோ அந்த பூர்ஜபத்ராவில் இருக்கக்கூடிய யந்திர ஷீட்டில் எழுதுறதுக்கு எல்லாமே எந்த யந்திரமாக இருந்தாலுமே இது வந்து எழுதி வைக்கிறதுன்றது பல்மடங்கு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எழுதுனா இதில் கொஞ்சம் குழைச்சி முன்னால் அந்த புக்கிலையோ நோட்லையோ இது மாதிரி கொஞ்சம் ஏதாவது நீங்கள் சிம்பிள்ஸ் போட்டு வச்சிங்கனாலோ ஏதாவது ஒரு ஓமோ ஸ்ரீமோ போட்டு வச்சிங்கனாலுமே சரியாக பலன் தரும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெற்றியிலே வைத்துக் கொள்வதுமே சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஹியூமன் அட்ராக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப அதிக பலன் தர வல்லது. அதே மாதிரி தெய்வ வசியம் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த தெய்வத்தின் டிவைன் ஃபோர்ஸஸோட எல்லா ஃபோர்ஸஸோட ஒரு அட்ராக்ஷனுக்குமே இது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம என்ன மந்திரம் சொல்லாலும் மந்திரம் சொல்லும்போது இதை வச்சுட்டு சொன்னோன்னா மந்திரம் வந்து ஃபாஸ்ட்டாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப காலம் முன்னால் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு. வீட்டுக்கு முன்னாலேயோ வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வீட்டில் பெட்ரூமில் கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே வேணும். பெட்ரூமில் அடிக்கடி எங்களுக்கு சண்டை வருது, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, குழந்தைங்க கூட சண்டை வருது, அல்லது கணவன் மனைவியோட சண்டை வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பெட்ரூமில் இதை விட பெருசு கூட இருக்குது. அது மாதிரி இருக்கிறது நீங்கள் இதை வாங்கி இந்த டார்மலின் பஞ்ச் அப்படின்றது எல்லா விதமான நெகட்டிவிட்டியுமே ரிமூவ் பண்ணக்கூடியது, ஈவில் ஐயுமே வந்து போக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எல்லாத்தையுமே விட பயங்கரமான ப்ராடக்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் ரொம்ப அற்புதமாக
ரொம்ப நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம். பைரைட் ஸ்ரீசக்கரம்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லாக பைரைட் இது இருக்கும். ஸோ ஸ்ரீசக்கரமே ஸ்வர்ணாகர்ஷணம் செய்யக்கூடியது தான். அதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக பலன். இது வந்து நம்ம டெய்லி வச்சுட்டு இதன் முன்னால் மகாலட்சுமி நமக என்று சொன்னாலே பலன் தரும். ஒரு வெள்ளைப்பூ போட்டால் இன்னும் பலன் தரும். ஏதாவது கல்கண்டு இது மாதிரியான ஏதாவது விஷயம் வச்சு நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் அதிகப்படியான பலன் தரும். நிஷித்த முகூர்த்த நேரத்தில் செய்தீர்கள் என்றால் மேலும் மேலும் அதிக பலன் தரும். இது மாதிரி இதில் வந்து பலன் அப்படின்றது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வீட்டில் இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்ரீசுக்தம் போட்டு விட்டாலே அதோடைய வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பான முறையில் வச்சுக்கோங்களேன். சும்மா போட்டு விட்டால் கூட போகும். அது மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப குறைவான ஸ்டாக் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றது லாஸ்ட் மந்த்லேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். திரும்ப உங்களுக்கு இது என்ன கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ரியலாக கிடைக்கிறதுங்கிறது இது மாதிரி ஆக்சுவலாக இப்படி இருக்கும். இது மாதிரி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினலாக கிடைக்கிறதுங்கிறது உள்ள இதே மாதிரியே இருக்கக்கூடிய வேறு மண் துகள்கள் எல்லாம் போட்டுடுறாங்க. அப்படி போடும்போது இதோடைய ஒரு சாநித்தியமே கெட்டு போயிடும். அது மாதிரியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலில் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட போலிகள் வந்து விட்டன. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலிகள் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மால் வந்துட்டார் இந்திரன். ஸோ இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக மீண்டும் வந்திருக்கிறார். நடுவில் திரும்ப கேட்டுட்டு நிறைய பேருக்கு எங்களால் கொடுக்க முடியாமல் போச்சு. அனைத்துமே வந்து இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்திரனுமே ஆகர்ஷணம் செய்யப்பட்ட இந்த இந்திரன் தான். மேலுமே வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய ஹோமங்களிலுமே இவர் வந்து ஆகர்ஷணம் செய்யப்படுவதை நீங்கள் கண்ணாலே பார்ப்பீங்க. இந்திரன் எந்த அளவுக்கு பலன் தருவார், இந்திரன் மேலே பொட்டு வச்சோன்னா அது எவ்வளவுக்கு அதிகமாக பலன் வரும், பணம் வரும், செல்வ வளம் வரும், எல்லாவித கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவைப்படுவவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதோடைய விஷயமுமே நான் உங்களுக்கு இன்னொரு தேவைப்பட்டால் அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அந்த இந்திரன் தேவைப்பட்டால் இந்திரனை தினசரி வீட்டில் வைத்து வழிபடலாம். கிழக்கு பக்கம் வைத்தோம் என்றால் ஏகப்பட்ட பலன் வரும். அதுக்கப்புறம் நம்மால் இவர் முருகர். ஸோ முருகர் வந்து செம்பு முருகர் நிறைய பேர் கேட்டுட்டு செம்பு முருகர் நம்ம ஒவ்வொரு சஷ்டிக்குமே நம்ம பண்ணும்போது செம்பு முருகர் நம்மளால் கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ செம்பு முருகருமே இப்போ ரொம்ப வடிவம் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிற வடிவமாக இதுக்காக டைம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இது வந்து நமக்காக செய்த ஒரு விஷயமாக பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். செம்பிலேயே சுத்தமான செம்பினால் ரொம்ப வடிவாக இருக்கக்கூடிய முருகர். ஸோ இவரை வந்து நம்ம எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பூஜை அறையில் வைக்கிறது மட்டும் இல்லை, யூஸ் பண்ணலாமா முருகரை அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னென்னா தெற்கு பகுதியில் வைத்தால் இவருடைய பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன், எதிரி, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிடுவார். தெற்கு பார்த்து இல்லை, தெற்கு பகுதியில் அது மாதிரியான விஷயமாக வைத்தால் ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியவராக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் செம்பு முருகரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. தேவைப்படுபவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ரெமெடிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க விரும்பினாலும் இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்லேயே வச்சுக்கலாம், அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம சிவாய.